இவருக்கும் வணக்கம். மீன ராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஜனவரி மாதம் 28/1/2025 முதல் அடுத்த 4 மாதங்களுக்கு உச்சம் பெறும் சுக்கிரனால் புரியாத யோகம் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது. அந்த வகையில மீனராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு, குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது கும்பராசியில் சனி பகவானோடு இணைந்து தனவசிய யோகத்தை ஏற்படுத்தி வந்த சுக்கிர பகவான் 28/1/2025 அன்று மீனராசிக்கு பயிற்சியாகி அங்கு உச்சம் பெறுகிறார். இப்படி உச்சம் பெறும் சுக்கிரனால் மீனராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, குறிப்பா இத்தருணங்கள்ல உங்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில் மீன ராசியை சேர்ந்த பூரட்டாதி 4ஆம் பாதம் முதல் உத்திரட்டாதி ரேவதி வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இக்காலகட்ட கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது இக்காலகட்டத்தை தொடக்கத்தில் குரு பகவான் வக்ரம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க. உங்களுடைய ராசிநாதன் வக்ரம் பெறுவது என்பது அவ்வளவு நல்லதல்லங்க. எதையும் திட்டமிட்டு செய்ய இயலாது. திடீரென மனமாற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே போல் கொடுக்கல் வாங்கலில் கவனமாக இருப்பது மிகவும் அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அதே போல் நினைத்தது ஒன்றும் நடந்தது ஒன்றுமாக இருக்கிறது என்று கவலைப்படுவீங்க. அதிகார பதவி உள்ளவர்களை தருணங்கள்ல பகைத்து கொள்ள வேண்டாங்க. ஆதாயத்தை விட விரயங்களே கூடுதலாக இருக்கும். சொன்ன சொல்லை காப்பாற்ற இயலாது. தன்னம்பிக்கையும் தைரியம் குறையாமல் பார்த்து கொள்வது மிகவும் நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. அது மட்டும் இல்லாம சுக்கிர பகவானை பொறுத்த வரைக்கும் அடுத்த 4 மாதங்கள் மீனராசியிலிருந்து முன்னும் பின்னுமாக பெயர்ச்சியாகி பலம் பெற இருக்கிறாரு. இதன் காரணமாக உங்களுடைய ராசிக்கு 3, 8க்கு அதிபதியானவர் சுக்கிரன், சகாயஸ்தானாதிபதியான அவர் உச்சம் பெறும் நேரம் நல்லதல்ல என்று தாங்க சொல்லணும். ஏன்னா இதனால தடை அதிகரிக்குங்க. இடையிடையே குறுக்கீடுகளும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. குறிப்பா கடை திறப்பு விழா, கட்டிட திறப்பு விழா, கல்யாணம், காதுகுத்து போன்ற சுப செலவுகளும் செய்ய முன் வருவீங்க. அதே போல் ஆபரணங்கள் வாங்கும் யோகம் உண்டுங்க. வெளிநாடு சென்று படிக்க வேண்டும் என்று விரும்புபவர்களுக்கு அதற்கான முயற்சி கைகூடக்கூடிய ஒரு தருணமா இக்காலகட்டம் அமையிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம பெண்களால் பெருமை சேரக்கூடிய ஒரு தருணமாகவும் அமைஞ்சிருக்குது. பாக்கிகள் வசூலாவதால் கடன் தொல்லைகள் நீங்கி பணவரவு இத்தருணங்கள்ல ஏற்பட இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 7.5 கால சனி நடைபெறுகிறதுங்க. ராசிநாதனாகிய குரு பகவானாலும் இத்தருணங்கள்ல அனுகூலம் இல்லைங்க. சனி பகவானும் விரயஸ்தானத்தில் அவரது ஆட்சி பீடத்தில் அமர்ந்திருக்கிறாரு. ஜென்ம ராசியில் பலம் வாய்ந்த ராகு நிலை கொண்டிருக்கிறாங்க. இதனால் ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது நல்லது. மருத்துவ செலவுகளை உங்களால் தவிர்க்க இயலாதுங்க. சிறு விஷயங்களுக்கு கூட அதிக முயற்சியும் அலைச்சலும் ஏற்படுத்துவாங்க. சனி பகவானும் ராகுவும் வீட்டில் உயர்ந்த ஆபரணங்களையும் பொருட்களையும் பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுங்க. அதே போல் வீட்டை பூட்டி விட்டு வெளியூர்களுக்கு செல்வதை இக்காலகட்டங்களில் கண்டிப்பாக தவிர்க்க வேண்டுங்க. திருதிய ஸ்தானத்தில் குரு அமர்ந்திருப்பதால பாடுபட்டு சம்பாதித்த பணம் பல வழிகளில் விரயமாகும். திருமண முயற்சிகள்ல தடங்கள் ஏற்படுங்க. புத்திரஸ்தானத்தில் செவ்வாய் சஞ்சரிப்பதால் குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனமாக இருப்பது மிக மிக அவசியங்க. அதே போல் பணம், ஆபரணங்கள், பொருட்கள் ஆகியவற்றை பாதுகாப்பாக வைத்துக் கொள்வது அவசியங்க. லாபஸ்தானத்தில் சூரிய பகவான் பலம் பெற்று சஞ்சரிப்பதால் உடல் உபாதைகள் எளிய சிகிச்சையினால் குணம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. அதே போல் மீன ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு சுக்கிரனுடைய இந்த ஜென்ம ராசி சஞ்சாரத்தின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய அன்றாட பொறுப்புகளிலும் பணிகளிலும் கவனமாக இருப்பது அவசியங்க. சக ஊழியர்களுக்கு உதவி செய்வதற்காக ஜாமீன் கையெழுத்து போடுவது, கைமாத்தாக பணம் கொடுப்பது ஆகியவற்றை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டுங்க. வெளியூர் பயணங்களை கூடுமான வரையில் ஒத்தி போடுவது நன்மை அளிக்குங்க. புதிய வேலைக்கு முயற்சிக்கும் மீனராசி அன்பர்கள் இடைத்தரகர்களிடம் அகப்பட்டு பணத்தை இழக்க நேரிடம். வெளிநாடுகளில் வேலை பார்த்து வரும் மீனராசி அன்பர்கள் மேலதிகாரிகளுடன் வாக்குவாதம் செய்வதை தவிர்ப்பது அவசியங்க. தற்போது உங்களுக்கு நடைபெற்று வரும் தசாபுக்திகள் அனுகூலமற்று இருக்கும் பட்சத்தில் வேலையை இழந்து தாய்நாடு திரும்ப வேண்டிய சூழ்நிலை உருவாகுங்க. என் நிலையிலும் உணர்ச்சி வசப்படுவதையும் அவசரம்
முடிவுகளையும் தவிர்க்க வேண்டுங்க. புதிய வேலைக்கு முயற்சிக்கும் மீனராசி அன்பர்கள் இடைத்தரகர்களை நம்பக்கூடாது. அது மட்டும் இல்லாம மீனராசி சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு சுக்கிரனுடைய இந்த பெயர்ச்சியின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, புதிய முதலீடுகளையும் உற்பத்தியையும் அளவோடு வைத்துக் கொள்வது அவசியம் என்பதை கிரகநிலைகள் எடுத்து காட்டுதுங்க. சந்தையில் நியாயமற்ற போட்டிகளை நீங்கள் சமாளிக்க வேண்டி இருக்குங்க. அரசின் கொள்கைகள் உதவிகரமாக இருக்குங்க. கடனுக்கு பொருட்கள் அனுப்புவதை குறைத்துக் கொள்வது நல்லது. கூடுமான வரையில் வங்கிகள்ல கடன் வாங்குவதை அமல் இருப்பது அவசியங்க. ஏன்னா கிரகங்கள் விதம் அமையும் போது வாங்கும் கடன் பன்மடங்காக பெருகும் எனவும் அதிலிருந்து விடுபடுவது மிகவும் கடினம் எனவும் கிரகநிலைகள் முன்கூட்டியே அறிவுறுத்தும் பட்சத்தில் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருப்பது நல்லதுங்க. மீனராசி சேர்ந்த கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் வாய்ப்புகளும் வருமானமும் குறையுங்க. அலைச்சல்கள் அதிகரிக்கும். சந்தர்ப்பங்களுக்காக செல்வாக்கு நிறைந்தவர்கள் வாயிலில் சென்று நிற்க வேண்டியிருக்கும். கையில் உள்ளதை கொண்டு குடும்பத்தை நடத்துவது நல்லது. அடிக்கடி சிறு சிறு உடல் உபாதைகளினால் ஏற்றுக்கொண்ட நிகழ்ச்சிகளுக்கு சென்று வர கஷ்டமாக இருக்குங்க. அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் அரசியல் துறைக்கு சம்பந்தப்பட்ட கிரகங்கள் ஓரளவு உதவிகரமாக சஞ்சரிப்பதால் கட்சியில் ஆதரவு குறையாதுங்க. சில தருணங்கள்ல கட்சி மாறுவதற்கு ஆர்வம் மேலிடும். அவசர முடிவுகள் அனர்த்தத்தில் கொண்டு விடுங்க. அதனால் கவனமாக இருப்பது நல்லது. மீனராசி சேர்ந்த மாணவ மாணவியருக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, இக்காலகட்டம் முழுவதும் கல்வித்துறைக்கு அதிகாரம் கொண்ட கிரகங்கள் சுபபலம் பெற்று திகழ்ந்துங்க. சில தருணங்கள்ல இளரைச்சனியினுடைய விளைவாக ஆரோக்கியம் பாதிக்கப்பட்டாலும் கல்வி முன்னேற்றம் பாதிக்கப்பட வாய்ப்பு இல்லை என்பதையும் கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அதே போல மீனராசி சேர்ந்த விவசாயத்துறையினருக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, ஜென்ம ராசியில் ராகு, பூர்வ புண்ணியஸ்தானத்தில் பூமி காரகரான செவ்வாய், விரயத்தில் சனி பகவான், வயல் பணிகள் மிக கடுமையாக இருக்குங்க. சில தருணங்கள்ல தண்ணீர் பற்றாக்குறை ஏற்படக்கூடும். பல சமயங்கள்ல தேவைக்கு அதிகமான தண்ணீர் வரத்தினால் பயிர்கள் சேதமடையுங்க. அரசாங்க ஆதரவு தக்க தருணங்கள்ல உதவுங்க. பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவ்வப்போது தொல்லை தரும். இருப்பினும் நல்ல விளைச்சலும் வருமானமும் சில மாதங்களுக்கு பிறகே கிடைக்கும் என்பதை கிரகநிலைகள் அறிவுறுத்தது. அதே போல் பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியத்தில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு தருணம் என்று தாங்க சொல்ல வேண்டும். நெருங்கிய உறவினர்களுடன் தேவையற்ற வாக்குவாதம் ஏற்படக்கூடுங்க. பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்தில் நீச்ச நிலையில் செவ்வாய் சஞ்சரிப்பதால் குழந்தைகளுடைய பிரச்சனைகள் கவலையை அளிக்குங்க. திருமணத்திற்காக காத்திருக்கும் பெண்மணிகளுக்கு வரன் அமைவது ஏற்பட்டு வந்த தடங்கல்கள் தாமதங்கள் நீங்கி ஒரு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமைய இருக்குது. வேலைக்கு முயற்சிக்கும் மனித இருக்கு. வேலை கிடைப்பது தாமதப்பட்டாலும் எளிதில் நல்ல ஒரு நிறுவனத்தில் நல்ல ஒரு ஊதியத்துடன் கூடிய வேலை கிடைக்க இருக்குதுங்க. கடின உழைப்பை குறைத்து கொள்ள வேண்டும். அதே போல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது நல்லது. மீனராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, திருநாகேஸ்வரம், திருக்கொள்ளிக்காடு, காளகஸ்தி, நாகமங்கலா இவற்றில் எது முடிகிறதோ அவற்றிற்கு சென்று நெய் தீபம் ஏற்றி வாங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.